வணக்கம். இன்று தமிழ்நாட்டு அரசியலை பற்றி ஒரு கடைசியான ஒரு ஒளிப்பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாட்களில் தமிழ்நாட்டு தேர்தல் நடக்க இருக்கிறது. அதில் சீமான் கட்சி வெல்லணும் என்று இறைவனை பார்த்துக்கிறார். ஆனால் இந்த கட்சி தொடங்கப்பட்ட நோக்கம் இலங்கையிலேயே தமிழர்களின் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது தொடங்கப்பட்ட கட்சி சீமான். அதுக்கு பின்னால் வெற்றிக்குமரன் இன்னும் பல தமிழ் இளைஞர்கள் சீமான் பின்னால் அணிதிரண்டார்கள். ஆனால் இந்த கட்சியாக இனி தமிழர்களுக்கு தனி கட்சி தமிழனுக்கு வேணும் என்று சொல்லி அதை கட்சியாக பதிவு செய்த முக்கியமான ஒரு ஆள் வெற்றிக்குமரன், பொறியியலாளர் வெற்றிக்குமரன். ஆனால் அவர் சீமானை போல பல தடவைகள் சிறையிலே சென்றவர், தமிழர்களுக்காகவும் சீமானுக்காகவும். ஆனால் அவரிடமிருந்து கட்சி பறிக்கப்பட்டது. சில விசுமிகள் உள்ளுக்கு பூந்து படிப்படியாக அதன் பின்னர் பல தமிழர்கள், தமிழறிஞர்கள், இளைஞர்கள் எல்லாம் விலக்கப்பட்டார்கள். கல்யாண சுந்தரம் அவர்கள், பிறகு கல்யாண சுந்தரம், கடைசியாக காளியம்மாள். இப்போது காளியம்மாளும் கல்யாண சுந்தரத்துக்கும் ஒரு வேட்பாளர் தொகுதியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்காமல் எடப்பாடி அவர்கள் ஒரு தந்திரமாக இவர்களை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்துக்கு தாமிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது காளியம்மாவும் கல்யாண சுந்தரம் விட்ட மாபெரும் தவறு. அவர்கள் சுய கட்சியாக எல்லாம் விலகியவர்கள் ஒரு சுயமாக ஒரு கட்சியை தொடங்கி அல்ல சுயேட்சையாக வேட்பாளராக கேட்டிருக்கலாம். இப்படி உண்டு என்னத்துக்கு? அது எம்ஜிஆர் மலையாளிகளையும் தெலுங்கர்களையும் சிறிதளவு சேர்த்து தமிழர் ஒரு சில பேர். ஆனால் தமிழ் நடிகர்கள், தமிழ் அறிஞர்கள் எத்தனையோ பேர் அரசியலில் போக எம்ஜிஆர் அதை விடலை. அவர் தன் மலையாளிகளை கொண்டு வரணும், மலையாளிகளை சேர்த்தார். திமுக அது மலையாளியும் தெலுங்கர் தான். ஆனால் இப்போது முழுக்க அது திமுக தெலுங்கர் வசமாகி விட்டது. எல்லா தமிழர்களையும் விலக்கி விட்டார்கள். ஒருதன் பச்சோந்தி யார் திருமாவளவனை மட்டும் வச்சிருக்கிறார்கள். அடுத்தது திரௌபதிக்கு துயிலில் உரிந்த துட்சாதன் போல அம்மையார் ஜெயலலிதாவின் துயிலை உரிந்த அந்த வம்புல பிறந்தவன் ஒருவன் முருகன், அவனை மட்டும் வச்சிருக்கிறார்கள். ஏன்னா அவனுக்கு வயது போயிட்டு இதோட அவரை முடிச்சிருவார்கள். ரைட். நான் இதை பற்றி சொல்ல வாரன். என்ன, மதுரையிலே ஒரு இடத்தில் தமிழ்நாட்டில் உள்ள நாம் தமிழர் கட்சியினர் போன இடத்திலே அடித்து திரத்தினர். தெலுங்குலேயும் அது தெலுங்கு மொழி சிங்களவண்ட அல்ஃபாபெட் அந்த எழுத்தும் தெலுங்குன்ற எழுத்தும் ஒன்று தான். அது தெலுங்கு தானே, ரைட். அல்ஃபாபெட்டோட அந்த வீடியோ எல்லா இடங்களும் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டிருந்தார்கள். பார்க்க கவலையாக இருந்தது. ஏற்கனவே சீமான் சொல்லியிருக்கான், நாங்களே அகதியாக அப்புறம் இலங்கையை போல நடந்துட்டு. சரி, ஆனால் அந்த நடந்த விஷயத்தை சீமன் அவர்கள் ஏன் கண்டிக்கல, அமைதியாக இருக்கிறார்? ஏன் அவரோட மனைவி தெலுங்கு என்பதால் அவளை பிரச்சனை வருமாண்டா? எனக்கு ஒன்றுமே விளங்கல், அது செய்யலை. அடுத்தது இப்போ கொடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் அனைவரும் புறமொழியாளர்கள். நான் தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த கட்சி இப்போது புறமொழியாளர்கள், முஸ்லீம், தெலுங்கர்கள், மலையாளிகளுக்கு வேட்பாளராக கொடுத்துருக்கு. சரி, ஆனால் அப்படின்னு நாங்கள் தமிழர் என்றபடியாக புலம்பெயர் தமிழர்கள் நாங்கள் நீங்களாம் வெல்லணுமென்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். பார்ப்போம் இன்னும் 2-3 நாளில். ஆனால் உண்மையாக அது எப்படித்தான் தேர்தல் காவல் அதிகாரிகள் அவர்கள் மாற்றினாலும், ஆனால் மிக முக்கியமானவர்கள் தேர்தல் நடக்கிற வாக்களிப்பு நிலையங்கள், அதாவது போலிங் ஸ்டேஷன், அதில் வாக்கு செலுத்த போகிற ஓட்டிங் போட போகிற அந்த மக்களுக்கு இந்த வாக்கெல்லாம் முன்கூட்டியே அதை செய்வார் சில பேர் இருக்காரு. அடுத்தது உலக நாடுலாம் அந்த தேர்தல் நடந்தால், அதாவது எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச ஆண்டு பின்னேரமே தேர்தல் வாக்குகள் எண்ணும் நடவடிக்கை நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை. இந்த இதெல்லாம் இப்போ மாற்றிருக்கணும் உரியவர்கள், அதை செய்ய மாட்டோம். அதிலேயும் திரும்ப நடக்கலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நாம் தமிழர் கட்சி நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு பச்சோந்தி நடிகர் கமலஹாசனை கட்சியை பதிவு செய்ய சொல்லி அவனை கொண்டு வந்து இதில் பூத்தினது பல கோடி ரூபாய் பணம் பேரம் பேசி திமுகவால் நடத்தப்பட்ட உண்டு. எனக்கு இன்னொரு சந்தேகமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் அடிக்கடி ராகுல் காந்தியை சந்தித்தவர்.
அவன் ராகுல் காந்தி இலங்கை தமிழர்கள் ஆறு ஓடிக்கொண்டிருந்த நேரம் அவன் சொன்னான் பத்திரிகையாளர், இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது, எங்களோட தந்தை இழந்த அந்த பயங்கரவாதிகள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம் என்று சொல்லி. அதற்கு தான் அவன் தாயோ அவனோ பிரைம் மினிஸ்டராக இருக்காமல் அந்த பஞ்சாபி சீக்கியன் மன்மோகன் சிங்கை வச்சு முழு வேலையும் அதை நடத்தி முடித்தார்கள். சரி, அது இருக்கட்டும். அப்போ கமலஹாசனை போல இவருக்கும் பல கோடி பணம் கொடுத்து திமுக நேரடியான விஜய் வேண மாட்டார், அவரோட திமுகவோட எதிர்ப்பு இருக்குது. ஆக இந்த மாதிரியாக பணத்தை கொடுத்து தமிழர்களை வராமாக்குற திட்டமோ சரியா? ஆனால் முன்கூட்டியே நான் சொன்னேன், ஏதோ விஜய் பாதி இவர்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குமென்று நான் நினைக்கல. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் விஜயை பற்றி தமிழ் பெண்கள், இளம் பெண்கள், திருமணம் முடித்தவர்கள், குடும்பமாக இருக்கிறவர்கள் எல்லாம் விஜயை பற்றி கதைத்ததும், விஜயோட நித்திர கொள்ளணும் அப்படி என்றெல்லாம் சொல்லி சிரிக்கிற அளவுக்கு என்ன கேவலம், என்னடாப்பா அது அப்படி எங்கடா தமிழ் பெண்கள் விபச்சாரிகளா தமிழ்நாட்டில்? நான் அப்படி சொல்லலை. அப்போ இப்படியான கதை அப்படித்தானே வரும். மிக மோசமான ஒரு வளர்ப்பு வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் ஒரு இளம் சமுதாயம். இதை அடுத்தது இதோட நான் இந்த முக்கியமான மனவர்த்தத்தோடு, ஆனால் மீண்டும் நாம் தமிழர் வெல்லணும், சீமான் முதலமைச்சராக வரணும், அப்படித்தான் இருந்தாலும் எங்களோட தமிழர் அவர் கட்டாயம் வரணும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து இந்த ஒளிப்பதிவு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.